வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆல் பெருனி இன் இந்தியா இதில் 66வது சாப்டரை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த வீடியோவில் நம்ம ஆல் பெருனி இன் இந்தியா இதில் மொத்தம் 80 சாப்டர்ஸ் இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது 66வது சாப்டர். இந்த சாப்டரோட தலைப்பு ஆன் பில்கிரிமேஜ் அண்ட் த விசிட்டிங் ஆஃப் சீக்ரெட் பிளேசஸ். அதாவது புனித இடங்களுக்கு புனித யாத்திரை போகிறது. பில்கிரிமேஜ்னால் புனித யாத்திரை. அதே மாதிரி புனிதமான இடத்துக்கு தானே புனித யாத்திரை போவோம். அதை பற்றி தான் இங்கே எழுதியிருக்காரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி புனித யாத்திரை போயே ஆகணும் அப்படின்ற கட்டாயம்லாம் ஹிந்துஸ்க்கு இல்லை. ஆனால் அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைவாகவும் அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டும் வருவாங்க. இப்போ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு புனித இடத்துக்கு போகிறாரு, இல்லை அவருடைய இஷ்ட தெய்வத்தை பார்க்க போகிறாரு, இல்லைன்னா ஒரு புனித நதியில் போய் நீராட போகிறாருன்னா அங்கே போய் அவர் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கான காணிக்கையெல்லாம் செலுத்திட்டு அங்கே உட்காந்துங்கன்னு அந்த பாடல்கள் அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பிராமின்ஸு அந்த ப்ரீஸ்ட் பூசாரி எல்லாருக்குமே தட்சணெல்லாம் வச்சுட்டு அவரோட தலையில் இருக்கிற முடியும் தாடியையும் அவர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவார். இந்த பழக்கம் ஹிந்துஸ்க்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெரு, இது ஒரு பனி படர்ந்த ஒரு மலை. இதை சுற்றி நிறைய குளங்கள் இருக்குது. அதை பற்றின விஷயங்கள்லாம் வாயு அண்ட் மத்ஸ்ய புராணங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதுலேருந்து எடுத்து சொல்லியிருக்காரு. இப்போ இந்த மெரு மலையோடைய அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா அராட்டா, இது ஒரு பெரிய குளம். அதை பார்க்கும் போதே நிலவு ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து தான் ஜன்பா ரின்பா அப்படின்ற ஒரு நதி வருது. இந்த நதி ஓடும் போது பார்த்திங்கன்னா அப்படியே தங்கம் ஓடுற மாதிரி, அப்படியே சுத்தமான தங்கம் ஓடுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஸ்வேதா மலைக்கு பக்கத்தில் இருக்கிற குளம் பேர் உத்தர மானசா. இதை சுற்றி ஒரு 12 குளம் இருக்குது. ஒரு குளம் பார்த்திங்கன்னா ஏரி மாதிரி இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும். இங்கேருந்து 2 ஆறுகள் சந்தி அப்புறம் மத்தியத்தா, இது கிம்புருஷாவுக்கு அங்கேருந்து அங்கே போகுது. அதே மாதிரி நிலா மலைக்கு பக்கத்தில் தான் பைரிடுன்ற குளம் இருக்குது. இந்த குளம் முழுக்கவே தாமரைகள் நிறைஞ்சு இருக்கும். அதுக்கப்புறம் நிஷாதான்ற மலைக்கிட்ட பார்த்திங்கன்னா விஷ்ணு பதான்ற குளம் இருக்குது. அங்கேருந்தா சரஸ்வதா, அதாவது சர்சுட்டு அப்படின்ற நதி வருது. இன்னும் கந்தர்வி அப்படின்ற நதியும் அங்கே இருக்குது. அதே மாதிரி கைலாச மலையில் பார்த்திங்கன்னா மண்டான்ற ஒரு குளம் இருக்குது. இந்த குளம் எப்படின்னா கடல் மாதிரி பெருசாக இருக்கும். இங்கேருந்து தான் மந்தாங்கினி நதியும் வருது. இப்போ வடகிழக்கில், அதாவது கைலாசோட வடகிழக்கில் பார்த்திங்கன்னா சந்திர பர்வத்தான்ற மலை இருக்குது. அதோடைய அடிவாரத்தில் அக்யூட்ன்ற குளம் இருக்குது. அங்கேருந்து தான் அக்யூட்ன்ற நதியும் வருது. அதே மாதிரி கைலாசோட தென்கிழக்கில் பார்த்திங்கன்னா லோஹிட்டான்ற மலை இருக்குது. அதோட அடிவாரத்தில் இருக்க குளம் பேர் லோஹிதா. அங்கேருந்து வர நதி தான் லோகிதா நதி. அதே மாதிரி தெற்கில் கைலாசோட தெற்கில் சரயுஸ்ரா சட்டி அப்படின்ற ஒரு மலை இருக்குது. அதோடைய அடிவாரத்தில் தான் மானசான்ற குளம் இருக்குது. அங்கேருந்து தான் சராயுன்ற நதி வருது. அதே மாதிரி கைலாசோட மேற்கில் பார்த்திங்கன்னா அருணான்ற மலை இருக்குது. இந்த மலையில் எப்போவுமே பனி இருக்கும். இது மேலே ஏறுறதே ரொம்ப கஷ்டம். அங்கே அதோட அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா சைலோடான்ற ஒரு குளம் இருக்குது. அங்கேருந்து தான் சைலோதா நதி வருது. அதே மாதிரி கைலாசோடைய வடக்கில் பார்த்திங்கன்னா கௌரான்ற மலை இருக்குது. அதோட அடிவாரத்தில் சிஎன்டி சரான்ற ஒரு குளம் இருக்குது. இந்த குளத்தில் இருக்க மணல் பார்த்திங்கன்னா அப்படியே தங்கம் மாதிரி இருக்கும். இந்த குளத்துக்கிட்ட தான் பாக்கிரதான்ற மன்னர் அவருடைய தவத்தை அவர் அங்கே தான் செஞ்சார். இப்போ பாக்கிரதோட கதை என்னென்னா, சாகரான் ஒரு அரசர், அவர் ஒரு ஹிந்து அரசர். அவருக்கு 60,000 மகன்கள் இருந்தாங்க. அந்த 60,000 பேரும் அவ்வளோ கெட்டவங்க. ஒரு வாட்டி அவங்க ஒரு குதிரையை தொலைச்சிடுறாங்க. அந்த குதிரையை தேடி அவங்க அங்கேயும் இங்கேயும் ஓடின இதில் பூமியோட மேல் பாகமே உடஞ்சிடுச்சு. அப்போ தான் பார்த்தாங்க அந்த குதிரை பூமியோட நடுவில் ஒரு மனிதர் முன்னாடி நின்றுட்டுருக்கு. அந்த மனிதர் அவரோட தவத்தில் இருக்கார். அப்படியே கண்ணெல்லாம் மேல் நோக்கி தவத்தில், ஆழ்ந்த தவத்தில் இருக்கார். ஆனால் இவங்களுக்கு குதிரையை பார்த்தோன்னா 60,000 பேரை ஓடினதில் அவரோட தவம் கலைஞ்சி அவர் கோவத்தோடு அவங்கள பார்க்கும்போது
60,000 பேரும் அந்த இடத்துலையே வந்து எரிஞ்சு அவங்க பண்ண கெட்ட காரியங்களால் பாவங்களால் அவங்க வந்து நரகத்துக்கு போயிட்டாங்க. இந்த உடஞ்சி போன அந்த பூமியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சமுத்திரமே வந்து உருவாயிடுச்சு. இப்போ அந்த ராஜாவோடைய சந்ததியில் வந்த ஒரு ராஜா தான் இந்த பாக்கிரதா. அவர் வந்து அவரோட முன்னோர்களோட கதையை கேட்டோன்னா அவருக்கு ரொம்ப பெரிய பாதிப்பாயிட்டு இந்த குளத்துக்கு வந்து அந்த தங்கம் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த குளத்தில் வந்து அங்கேயே இருந்து ஒரு நாள் முழுக்க உண்ணா நோன்பு இருந்து ராத்திரி முழுக்க வந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணதில் அந்த கடுமையான தவம் இருந்ததில் மகாதேவாவே அவர்கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து சொர்க்கத்தில் ஓடுற கங்கை நதி வந்து இங்கே வரணும். ஏன்னா வந்து அந்த கங்கை நதியை பற்றி ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். கங்கை நதி யார் மேலேயாவது பட்டால் அவங்களுடைய எல்லா பாவங்களும் வந்து கலைக்கப்படும். இப்போ வந்து அவருக்கு என்னென்னா, பாக்கியதாத்தாவுக்கு அந்த கங்கையை வந்து என்னோடய முன்னோர்கள் மேலே பட்டால் அப்போ என்னோடய முன்னோர்கள் நரகத்தில் வந்து தவிக்க தேவையில்லை, அவங்களுக்கு மோட்சம் கிடைக்குன்றதுனால அவர் இந்த மாதிரி கேட்குறாரு. மகாதேவனும் சரின்னு சொல்லிடுறாரு. ஆனால் என்னன்னா, கங்கை வந்து இந்த மில்கி வேல தான் அதோடைய படுக்கை இருக்குது. அதோடைய வேகமும் வந்து பூமி மேலே விழுந்ததுன்னா பூமியே அழிஞ்சு போயிடும். அதாவது அந்த அளவுக்கு வந்து வேகத்தில் வரும். யாராலையும் அதோடைய வேகத்தை தாங்கவே முடியாது. அதனால் மகாதேவர் என்ன பண்ணுறாருன்னா, கங்கையை எடுத்து அவரோட தலையில் வச்சுறாரு. இப்போ கங்கையால் அந்த பழைய வேகத்தில் ஓட முடியல, ரொம்ப ஒரு ஆரவாரம் பண்ணுது. ஆனாலும் வந்து மகாதேவர் வந்து அதை வந்து அவரோட தலையில் வச்சுட்டு விடுவிக்கவே இல்லை. அதனால் யாராலையும் அதை எதுவும் செய்ய முடியல. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த கங்கையிலேருந்து ஒரு பகுதியை எடுத்து பாக்கிரதாவுக்கு தராரு. பாக்கிரதாவும் அந்த நதியை 7ஆக பிரித்து அதுலேருந்து ஒரு பிரான்ச்சை எடுத்து ஒரு கிளையை எடுத்து அவருடைய முன்னோர்களுடைய எலும்புங்க மேலே அவர் வந்து ஓடுற மாதிரி செய்கிறாரு. அது மூலமாக அவரோட முன்னோர்கள்லாம் பாவ விமோச்சனம் பெற்று அவங்க எல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. அதனால் இந்த நம்பிக்கை எல்லா ஹிந்துஸ்க்கும் இருக்கிறதுனால தான் அவங்களுடைய யாராவது இறந்தாங்கன்னா அவங்களுடைய எரிஞ்சு போன எலும்பை வந்து அவங்க வந்து கங்கையில் வந்து கரைப்பாங்க. கங்கைக்கும் வந்து பாக்கிரதான்னு இன்னொரு பேர் இருக்குது. ஏன்னா வந்து அந்த கங்கையை பூமி கொண்டு வந்து அந்த ராஜாவோட பேர் பாக்கிரதா. அதனால் கங்கைக்கு இன்னொரு பேர் வந்து பாக்கிரதா. அதே மாதிரி இந்த ஹிந்துஸ்க்கு வந்து ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. அதாவது வந்து கங்கை மாதிரி நிறைய புனித நதிகள் வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி எங்கெல்லாம் ஒரு புனித கதை இருக்கோ, ஏதோ ஒரு புனித நிகழ்வு நடந்திருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து குளம் வந்து கட்டுறது ஹிந்துஸோடைய ஒரு வழக்கமாக இருக்குது. இந்த குளம் கட்டுறதுல அவங்கள மாதிரி தேர்ச்சி பெற்றவங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மள மாதிரி முஸ்லீம்ஸ், ஏன்னா அவர் முஸ்லீம் அவர் சொல்கிறாரு, நம்மளால் அதை பார்க்க முடியும், ஆச்சரியம் தான் பட முடியும், ஆனால் வந்து அதை வர்ணிக்கிற அளவு கூட நம்மளால் முடியாது. அதுக்கப்புறம் தானே நம்ம அந்த மாதிரி ஒரு குளம்லாம் கட்ட முடியும். ஏன்னா அவங்க எப்படி கட்டுவாங்கன்னா, பெரிய பெரிய கல், அந்த கல்லெல்லாம் ஒன்றோடு ஒன்று வந்து இரும்பால் இணைச்சி அது ஒரு படிக்கட்டு மாதிரி இல்லைன்னா மாடி மாதிரி செஞ்சு நிறைய மாடிகள் மாதிரி வச்சு அந்த குளத்தை சுற்றி அவங்க கட்டுவாங்க. அது எப்படின்னா மனிதர்களோட உயரத்தை விடவும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா 2 மாடி மாதிரி கட்டுவாங்க. அதில் வந்து படிக்கட்டுலாம் இருக்கும். அதில் வந்து சிகரத்துக்கு போகிற மாதிரிலாம் அவங்க நினைப்பாங்க. அந்த முதல் படிக்கட்டுங்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாடி மாதிரி இருக்கும். அந்த குளத்தை சுற்றி ஒரு தெரு மாதிரியே போகும். அப்படியே போனோன்னா நம்ம அந்த குளத்துக்குள்ளே போயிடலாம். அதே மாதிரி இந்த சிகரத்தில் இருக்கிற அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா படிக்கட்டிலே இருக்கும். அதில் ஏறவும் செய்யலாம், இறங்கவும் செய்யலாம். இப்போ நிறைய பேர் வந்துடுறாங்க. அத்தனை பேரும் குளத்துக்குள்ள ஒரே சமயத்தில் இறங்கணும். அதே சமயத்தில் நிறைய பேர் குளத்துலேருந்து எழுந்து மேலே வரணுன்னா கூட இவங்க எப்படி கட்டியிருப்பாங்கன்னா, யாரும் ஒருத்தர் வந்து அவங்க வழியை மறைக்காமல் மோதிக்காமல் நெரிச்சலில் இல்லாமல் அழகாக போயிட்டு வர மாதிரி தான் அவங்க அந்த மாதிரிலாம் வந்து கட்டியிருப்பாங்க. அதில் எத்தனை பேர் வந்தாலும் குளத்தில் இறங்கி அவங்களுடைய அதில் ஸ்நானம் செய்கிறதோ இல்லை அந்த தண்ணியில் வந்து காலை முக்கிறதோ வந்து கண்டிப்பாக செய்யலாம். தடங்கள் இல்லாமல், யாருக்குமே தடங்கள் இல்லாமல் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் செய்கிற மாதிரி தான் அந்த குளங்களெல்லாம் இவங்க கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த புனித குளங்களை பற்றி சொல்லும் போது முல்தானில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு குளம் இருக்குது. அங்கே வந்து யாரும் தடுக்கலைன்னா இந்த ஹிந்துக்கள்லாம் போய் அவங்க குளிச்சு விட வந்துடுவாங்க. அதே மாதிரி சமிதா, அதாவது வராகமித்ராவில் இருக்கிற மிஹேராவில் இருக்கிறது, அந்த தனீஸ்வரில் வந்து ஒரு குளம் இருக்குது. அங்கே ஹிந்துஸ்லாம் போய் கண்டிப்பாக வந்து குளிச்சுட்டு வருவாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது. என்னென்னா கிரகண சமயத்தில் இந்த குளத்தில் வந்து மற்ற புனித குளங்கள்லாம் வந்து சங்கமிக்கும்.
அப்போ அந்த நேரத்தில் யாராவது போய் அங்கே குளிச்சுட்டு வந்தாங்கன்னா இந்த எல்லா குளத்துலையும் குளித்த ஒரு பயன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் இது கிரகணம் போது மட்டும்தான் நடக்கும், மற்ற நேரத்துலலாம் இந்த மற்ற குளங்கள்லாம் இருக்கிற தண்ணீர் வந்து இங்கே வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லார்ட்டையும் இருக்குது. அதே மாதிரி எல்லா குளங்களோடையும் ஏதோ ஒரு நிகழ்வு, ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து புஸ்தகங்கள் மூலமாக இல்லை வந்து பாரம்பரியமாக வந்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து சவுனாக்காவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வீனஸும் வந்து பிரம்மனை பற்றி சொல்லும் போதும் இந்த கதையை சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிங் பாலி, இவர் வந்து நாராயணன் வந்து என்னை வந்து கீழ் உலகத்தில் அனுப்புகிற வரைக்கும் நான் செய்யறது செஞ்சுட்டு தான் இருப்பேன் போது நாராயணன் வந்து அவர்கிட்ட வந்து 3 வரம் வாங்கி 3ஆவது வரம் வந்து அவர் தலையில் காலை வச்சு அவர் கீழ் உலகத்துக்கு அனுப்பிச்சிடுறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இதை ஏன் செய்கிறேன்னா மக்களுக்கு தெரியணும், எதை வந்து அவங்க ஆசைப்படணும்னு தெரியணும், எதை வந்து அவங்க ஆசைப்படாமல் விலைக்கு இருக்கணும்னு தெரியணும். அதே மாதிரி இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஒரு வேறுபாடு இருக்குது. அப்போது வந்து மக்களை தெரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து பிரார்த்தனை செஞ்சாங்கன்னா, நான் என்னை நம்பினாங்கன்னா நான் அவங்களுக்கு வேண்டியதை செய்வேன் அப்படின்றத அவர் சொல்கிற மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி எல்லா இடமும் வந்து படைக்கப்படுற இடங்களும் சரி மனுஷங்களும் சரி வித்தியாசப்படுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, கடவுள் அந்த மாதிரி தான் படைச்சிருக்காரு. இப்போ ஒரே நாடு எடுத்தாலும் ஒரு இடத்துல வந்து குளிராக இருக்கும், ஒரு இடத்துல வந்து அனலாக இருக்கும், ஒரு இடத்துல வந்து மண் தண்ணி காற்றெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், இன்னொரு இடத்துல வந்து மண் தண்ணி காற்று எல்லாமே மோசமாகவே இருக்கும். ஆனாலும் வந்து அப்படி தான் வந்து எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சில இடங்களில் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்து ஒரு இயற்கை விபரீதங்கள் தான் நடக்கும். அதே சமயத்தில் ஒரு சில இடங்களில் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் கூட இருக்கும். இதெல்லாம் ஏன்னா அப்போ தான் மக்களுக்கு வந்து எந்த இடத்துல நம்ம வந்து நகரம் அமைச்சு வாழணும் அப்படின்னு முடிவு செய்யறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த விழா எப்படி மக்கள் தெரிஞ்சுப்பாங்கன்னா, பாரம்பரியமாக வரக்கூடிய சில பழக்க வழக்கங்களால் மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் மீறி அந்த ரிலீஜியஸ் கமாண்டுன்னு சொல்லக்கூடிய மதம், அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா இந்த யூசேஜ் அண்ட் கஸ்டம், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை கூட மக்கள் வந்து கேள்வி கேட்டுடுவாங்க. சில சமயத்தில் வந்து அதை விட்டுடுவாங்க, சிலது பிடிச்சதை மாத்திரம் வச்சுப்பாங்க. ஆனால் மதத்தில் சொல்லப்பட்ட கோட்பாடுகளை வந்து யாரும் கேள்வியும் கேட்குறதில்ல, அதை எதிர்த்தும் போகிறதில்ல. அவங்க அதை அப்படியே நம்பி அதை அப்படியே வச்சுப்பாங்க. அதை எதிர்த்து யாரும் வந்து எந்த விஷயமும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் அவங்க எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் சரி, அந்த இடத்த வந்து அவங்களுடைய ஃபாதர்லேண்டாக, நான் பிறந்த பூமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த இடம் வந்து ஸ்டெரைல்னால் அங்கே எதுவுமே வளராது, அந்த மாதிரி ஒரு பட்டு போன இடமா இருந்தாலும் சரி, இது நான் பிறந்த இடம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசில் இருக்கிறதுனால அந்த இடத்த விட்டு அவங்களால போகவும் முடியாது. அதே சமயத்தில் நாடுகளும் வந்து வித்தியாசப்படும். ஒரு ஒரு நாடு மாதிரி வேறு ஒரு நாடு இருக்காது. அங்கே இருக்கக்கூடிய சட்டமும் சரி மதமும் சரி அதுவும் வித்தியாசப்படும். ஆனாலும் மக்கள் ஏன் அங்கே இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து அது இடையூறாக இருக்குதோ இல்லை பயனாக இருக்கோ எது இருந்தாலும் அவங்களால வெளியில் போக முடியாது. ஏன்னா அவங்க வந்து அங்கே தான் பிறந்திருக்காங்க, நம்ம வேர் இங்கே தான் இருக்குது, வேரோடு பிடுங்கிட்டு எங்களால் போக முடியாதுன்ற எண்ணம் மக்களுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. பெனாரஸ் வந்து அந்த இடம் வந்து எல்லாருக்குமே ஒரு புனிதமான இடம், ஒரு அடைக்கலம் மாதிரி. அதாவது எப்படி வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பிணைப்பு இருக்குது, அந்த சட்டம் அந்த மதம் வந்து ஒரு பிணைப்பை ஏற்படுத்துதோ அந்த இடங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதுக்கு உதாரணம் தான் இந்த பெனாரஸ். அதாவது வந்து இந்த துறவிகள்லாம் வந்து அங்கே வந்து அப்படியே இருந்துட்டு அவங்க அங்கேயே இருந்துடுவாங்க. அங்கே போயிட்டு அப்புறம் அவங்களுக்கு திரும்பி வரதுக்கே மனசு வராது. எப்படி முஸ்லீம்ஸ்லாம் வந்து இந்த காபாலேருந்து மெக்காவுக்கு போயிட்டு அங்கேயே இருந்துடுறாங்களோ, அதே மாதிரி ஹிந்துஸில் அந்த துறவரம் இருக்கிறவங்க இல்லை வாழ்க்கையை வந்து எல்லா சுகங்களையும் விட்டுட்டு வரவங்க வந்து கடைசி காலத்தில் இங்கே இருந்தால் நமக்கு வந்து இறப்புக்கு அப்புறம் நல்லது நடக்கும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, பெனாரஸ்க்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. ஒருத்தர் வந்து கொலை பண்ணிடுறாரு, அந்த தண்டனை அவருக்கு தரணும் அப்படின்னு இருக்கிற சமயத்தில் அவர் வந்து பெனாரஸ் நகரத்துக்குள்ளே வந்தாலே சரி அவருக்கு வந்து தூய்மை அடைஞ்சிட்டார், அவருக்கு வந்து தப்பு வந்து மன்னிக்கப்பட்டதாக எடுத்துக்கொள்ளப்படும். அந்த அளவுக்கு பெனாரஸ்க்கு ஒரு சக்தி இருக்குது. இதுக்கு ஒரு கதையும் இருக்குது. பிரம்மனுக்கும் வந்து 4 தலை. ஒரு வாட்டி அவருக்கும் மகாதேவருக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்குது. அது சண்டையாக போயிட்டு
மகாதேவர் வந்து பிரம்மனோட ஒரு தலையை எடுத்துடுறாரு. இப்போ அந்த வெற்றியை வந்து கொண்டாடுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வாயில் வந்து ஒரு கடிவாளம் மாதிரி போட்டு அதை கையில் கட்டிக்கிட்டு அவர் போகிற இடம்லாம் அவர் என்ன செஞ்சாலும் சரி, அந்த தலையை வந்து அவர் கையிலேருந்து எடுக்கவே இல்லை. அந்த தலை அவர் கையிலே எப்போ பார்த்தாலும் இருக்குது. அவர் அப்படியே எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்கும்போது பெனாரஸ்க்கு வராரு. ஆனால் வந்து மகாதேவர் வந்து பெனாரஸ்குள்ளே நுழைஞ்ச உடனே பிரம்மாவுடைய அந்த ஒரு தலை அப்படியே கீழே விழுந்து காணாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து புனிதமான ஒரு இடம் பெனாரஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்னொரு இடம் வந்து புகாரா. இந்த கதையில் என்ன ஆகுதுன்னா, பிரம்மன் வந்து நெருப்புக்கு வந்து யாகம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு பன்னி அந்த நெருப்புலேருந்து வெளியில் வருது. அதனால் அந்த இடத்துல அவரோட உருவத்தை பன்னியாக தான் வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு வெளியில் பார்த்திங்கன்னா 3 இடங்கள் இருக்குது. அந்த 3 இடத்துல வந்து குளங்கள் கட்டிட்டு அந்த இடத்துலையும் வந்து பிரார்த்தனைலாம் நடத்தப்படும். அது மாத்திரம் இல்லாமல் புனித குளங்கள்ன்றது பக்கரன், தனீஸ்வர், மஹோரா, காஷ்மீர், முல்தான் இந்த இடத்துலையும் இருக்குது. இப்போ தனீஸ்வர் இதை வந்து குருஷேத்திரான்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து குருன்ற ஒருத்தருக்கு உரிமையான இடம் இது. அவர் வந்து ஒரு பெசன்ட், ஒரு விவசாயி. அது மாத்திரம் இல்லாமல் பயங்கரமாக கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு மனுஷர். அவருக்கு தெய்வீக சக்திலாம் நிறையா இருந்ததுனால பல அதிசயங்களை அவர் நிகழ்த்தியிருக்காரு. அதனால தான் இந்த இடத்த குருஷேத்ரான்னு அவருக்கு அப்புறம் வந்து பேரிட்டிருக்காங்க. இந்த தனீஸ்வர் இடத்துல தான் வாசுதேவா வந்து பாரத போரை வந்து நடத்தி கெட்டவங்களெல்லாம் வந்து அழிச்சிருக்காரு. அதனாலே நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருவாங்க. இன்னொரு இடம் வந்து மஹுரா. இந்த இடத்துக்கும் எல்லா ஹிந்துஸ், பிராமின்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஏன்னா வாசுதேவர் பிறந்த இடம் வந்து அந்த இடம், அவர் வளர்ந்த இடம் அது. இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் வந்து நந்தகோலா. இப்போல்லாம் ஹிந்துஸ் வந்து காஷ்மீருக்கும் வராங்க. அதே மாதிரி முல்தான்ற இடத்துக்கு அங்கே இருந்த கோயில் வந்து அழிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி இந்த சாப்டரை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இது மற்றவங்களுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி.